இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, 4000 வாட்ச் ஹவர் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் TJ8 தமிழ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா புது வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே சேரும். யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற நியூ கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, புதுசாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. அவங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா எப்படியாச்சும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ்க்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இதே ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்காக அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட் வியூஸ் கிடைச்சிருக்கணும். இந்த வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸில் இந்த வியூஸ் எடுத்திருக்கணும். இந்த 10 மில்லியன் ஷார்ட் வியூஸை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கிரியேட்டர்ஸ் யோசிப்பாங்க, குறைஞ்சபட்சம் யூடியூப்பில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே ஹாஃப் மானிட்டைசேஷன் நம்மளால் பண்ண முடியுமே, இதுவே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு யூடியூப் கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆனாலும் அது உங்களுக்கு யூடியூப்பில் இருந்து ரெவென்யூ மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிரந்தரமாகவும் இருக்காது. இப்போது யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். அதாவது உங்களுடைய வீடியோஸ்க்கு விளம்பரங்கள் வரணும். இந்த விளம்பரங்கள் உங்களுடைய வீடியோவில் வரணும் அப்படின்னா நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்கும். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது அவங்களோட சேனல் ஆல்ரெடி மானிட்டைஸும் ஆயிருக்கும். அவங்களோட யூடியூப் அனலிட்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதில் இப்போது 4000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் இருக்காதுங்க, அதுக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா மேபி 10,000 வாட்ச் ஹவர்ஸ், 20,000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த வாட்ச் டைம் தேவைப்படுறது எப்போ அப்படின்னா இப்போது புதுசாக நம்ம ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் வாட்ச் டைம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. இப்போது யூடியூப்பில் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுற எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைப்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உண்மையாகவே யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒன் டேயில் ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணியிருப்பீங்க, அதாவது 1 இயராக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்னால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியலை, இவங்க பொய் சொல்கிறாங்க, நம்மளால் ஒன் டேயில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணவே முடியாது, இப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட சேனலில் ஒரு 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, பட் அந்த 50 வீடியோஸ்லேயுமே வியூஸ் எதுவுமே போக மாட்டேங்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நாள் 10
மினிட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு 10 மினிட் வீடியோ வந்து போடுறீங்க. சடனாக உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போது அந்த வீடியோவோட லென்த் வந்து 10 மினிட் இருக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவோட லென்த் வந்து 10 மினிட் இருக்கலாம். பட் வியூவர்ஸ் வந்து அந்த 10 மினிட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாதுங்க. இப்போது அந்த 10 மினிட் வீடியோவில் ஒரு 5 மினிட் தான் உங்களோட வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னே வைப்போம். ஸோ இப்போது நீங்கள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவுக்கு 50,000 வியூஸ் வந்து போகுது, 50,000 பேர் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு 10 மினிட் வீடியோ வந்து போட்டிருக்கீங்க, அந்த 10 மினிட்டில் ஒரு 5 மினிட் மட்டும் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ வாட்சவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 2,50,000 மினிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2,50,000 மினிட்ஸை டிவைட் பண்ணுங்கள். 2,50,000 டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது 4,166 வந்து வரும். 4,166 வாட்ச் டைம் வந்து, அதாவது வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 50,000 வியூஸ் கிடைச்ச ஒரே ஒரு வீடியோலே உங்களுக்கு 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு அப்படி இல்லாட்டி ஒரு 2 வீடியோ, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 2 வீடியோஸில் 25,000 வியூஸ் வந்தாலே 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 4,000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது கஷ்டம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து வரணும். வியூஸ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டைமும் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது, எனக்கு எப்படி 50,000 வியூஸ் வந்து கிடைக்கும்? ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எப்படி 50,000 வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சேனலுக்குமே வேரியஸாக இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு சேனலுக்குமே ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சேனலுக்கு இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வாட்ச் டைம் கிடைக்கணும் அப்படின்னா வியூஸ் வந்து கிடைக்கணும். அந்த வியூஸை நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க. எப்போவுமே ஆர்கானிக்கான ஜென்யூனான வியூஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும். யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ வந்து போடுவாங்க. அப்படி ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ மட்டுமே போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த போட்ட இந்த 2 வீடியோக்கும் வியூஸ் போனால் போதும், இந்த 2 வீடியோக்கும் ஃபஸ்ட்டு வந்து வியூஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் தான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது உங்கள் சேனலை நீங்கள் குறைஞ்சது ஒரு 50 வீடியோவில் இருந்து 60 வீடியோஸ் ஆச்சும் தொடர்ந்து வந்து போடுங்க. டெய்லி நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் கூட ஓகே தான், பட் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸ் வந்து போடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸ் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ லிஸ்ட் வந்து இருக்கும். அதில் லேட்டஸ்ட் அப்படின்னு இருக்கும். லேட்டஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக போட்டுட்ருக்க வீடியோ வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் பாப்புலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் நீங்கள் போட்ட வீடியோலேயே எந்த வீடியோஸ்க்கு வந்து அதிக வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பாப்புலர் வீடியோவில் இருக்கக்கூடிய அதிக வியூஸ் வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா எதனால் அந்த வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு, நீங்கள் அதில் எதை பற்றி பேசியிருக்கீங்க, எந்த மாதிரி எடிட்டிங் வந்து சேர்த்துருக்கீங்க, எந்த டாபிக் பற்றி பேசியிருக்கீங்க, எந்த நீஷ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட அனலிட்டிக்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஆடியன்ஸ் வந்து அது எப்படி பார்த்துருக்காங்க, எந்த மாதிரி கிடைச்சிருக்கு, ஸோ அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்போது வியூவர்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. வியூவர்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் பண்ண விஷயம் அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரியான வீடியோ வந்து மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி போடுங்க. பிகாஸ் ஆடியன்ஸ் லைக் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து போடுங்க. ஆடியன்ஸ் எதனால் அந்த கண்டென்ட் வந்து லைக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டென்ட் நீங்கள் வேறு ஸ்டைலில் மறுபடியும் நீங்கள் போடலாம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும் வியூவர்ஸ்க்கு எதனால் உங்களோட வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி டாபிக் நீங்கள் மறுபடியும் வந்து போடலாம். ஸோ இப்படி நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது இன்னும் பெட்டரான ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் வந்து கிடைச்சிருக்கோ அது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் எந்த கண்டென்ட்டை ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து போடுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூடியூப்பில் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய டாப் ஃபேமஸான குக்கிங் சேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சேனலோட வீடியோ லிஸ்ட்டில் போயிட்டு பாப்புலர் வீடியோவை செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து எந்த வீடியோ ரொம்ப அதிகமான வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். தென் அதன் மூலயமா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் வியூவர்ஸ் ஏன் அந்த வீடியோவை அதிக அளவில் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ இதனால் ஆடியன்ஸோட விருப்பம் எது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இதே மாதிரி வியூவர்ஸ் வந்து எந்த கண்டென்ட் விரும்பி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஆடியன்ஸ் லைக் பண்ணுற கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் வீடியோ வந்து டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக கண்டென்ட் வந்து போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வந்து கொடுங்க. தம்ப்நெயில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இப்போது உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வெளியே வைக்கக்கூடிய தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக வைங்க, இம்ப்ரெசிவாக வைங்க. ஸோ அப்போ தான் வியூவர்ஸ் உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. டைட்டிலும் அதே மாதிரி தாங்க, அட்ராக்டிவான டைட்டில் வந்து வைங்க. தென் டெய்லி கண்டினியூஸாக வீடியோவும் அப்லோட் பண்ணுங்கள். சில கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடியோலையும் 1 மில்லியன் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலயமா வாட்ச் டைமும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாட்ச் டைம் கிடைக்கணும் அப்படின்னா வியூஸ் வந்து கிடைக்கணும். ஸோ அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியூஸ் கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வியூவர்ஸ் எதை வந்து விரும்பி பார்க்குறாங்களோ அதே மாதிரியான வீடியோ வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம TJ8 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.